இந்த கடல் கண்ணியோட கண்ணீர் பல கோடி மதிப்புள்ள முத்தா மாறுறத எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கடல் கண்ணியை தண்ணிக்கு மேல வர வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி தன்னோட பொண்ணு அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விடுறான். ஆனா இதெல்லாம் ஒரு பிளான் தான். இவனுடைய பொண்ணுகிட்ட சொல்லி தான் அனுப்புவான். அந்த கண்ணியை பார்த்தா மேல கூட்டிட்டு வர சொல்லி இவளும் போய் தேடும் போது இவளை சுத்தி நிறைய மீன் வர்றத கவனிக்கிறா. சடனா பார்த்தா கடல் கண்ணி அங்க இருக்குது. இந்த கடல் கண்ணிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க பண்ண பிளான் தெரியாது. அந்த பொண்ணோட கையில போய் இவங்க கடல் கண்ணியோட கையை வைக்கும் போது சடனா ஒயிட்டா மாறுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால மூச்சு விடாத மாதிரி ஆக்டிங் பண்றா. கடல் கண்ணியும் இந்த பொண்ணால மூச்சு விடமில்லைன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் மேல விடுறா. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பா அந்த பொண்ணு என்ன கடல் கண்ணி இல்லாம தனியா வரான்னு யோசிக்கிறாரு. நேரம் கழிச்சு இவர் பாக்குறாரு கடல் கண்ணி மேலதான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கண்ணீர் விட்டாதான் அது முத்தா மாறு. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒன்னும் புரியல. இவரோட கூட இருந்தவங்களாம் ஒரு பிளான் சொல்றாங்க. அது என்னன்னா உன்னோட பொண்ணை கொல்ற மாதிரி ஆக்டிங் பண்ணினா கடல் கண்ணி கண்ணீர் விடும். அதை உடனே முத்தா மாறுச்சு நம்ம அடியில போய் பிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இவரும் பண்றாரு. அதுக்கப்புறம் கடல் கண்ணீர் இதெல்லாம் பார்த்துட்டு உண்மை நினைச்சிட்டு கண்ணீர் விடுறா. அந்த கண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள கலந்து முத்தா மாற ஆரம்பிக்குது. நேரத்துல எல்லா கண்ணீரும் முத்தா மாறியது. கீழே இருந்தவன் அது எல்லாத்தையுமே அழகா பிடிச்சி அவனோட பைக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்துடுறான்.